இன்றைக்கி தளிகை வந்து கொத்தவரங்காயில் வெள்ளைக்கூட்டு, அதாவது கொத்தவரங்காய் ஸ்வீட் கூட்டு. அதுக்கு வந்து வேப்பம்பூ ரசம். வேப்பம்பூ ரசம் இருக்கிறனால கொத்தவரங்காய் வெள்ளைக்கூட்டு. ஆமாம், இது வந்து ரெண்டுமே பத்திய சமையல் தான் ஆக்சுவலாக. அப்படியா? ஆமாம், இது வந்து இந்த சுமங்கலி பிரார்த்தனை அந்த டயத்தில் கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பருப்பே கிடையாது அந்த மாதிரி. இது வேப்பம்பு ரசம். இது வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கனால இது வெல்லம் போட்டு வேப்பம்பு ரசம். வேப்பம்பு ரசம் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா, கசப்பாக இருக்கனால இது வந்து வெள்ளைக்கூட்டு. ஆமாம், வெள்ளைக்கூட்டு எப்படி பண்ணணும்னா, ஒரு 1/4 கிலோ வந்து கொத்தவரங்காய் கறிக்கு வச்சுருக்கேன். ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு புளி. நெல்லிக்காய் இல்லை, ஒரு சின்ன நெல்லிக்காய்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு இந்த சைஸ் தான். மர நெல்லிக்காய் சைஸ் புளி. அப்புறம் வந்து வெள்ளம் கொஞ்சம் பெருசு. ஆமாம், கொஞ்சம் பெருசு, கொஞ்சம் துளியோண்டு புளி எவ்வளோ பிடிச்சிருக்காங்க. நெல்லிக்காய். இது வந்து உப்பு மஞ்சப்பொடி போட்டு வேக வைக்கணும். வேக வச்சு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த புளி ஜலத்தை விடணும் அதில். அதுக்கப்புறம் வந்து அவ்வளோதான். மெயினாக அது 2 வந்ததுக்கப்புறம் வறுக்கிறது தான். கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு வறுத்து போடணும். அப்புறம் 2 ஸ்பூன் நாட்டு சக்கரை வச்சுருக்கேன். கொஞ்சம் அரிசி மாவு வச்சுருக்கேன், கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன். இது வெந்ததுக்கப்புறம் இந்த புளி ஜலத்தை விட்டுட்டு இந்த வெல்லம் உப்பு போட்டு அது சரியானதுக்கப்புறம் தாளிச்சு கொட்டத்துக்கு வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, வேர்க்கடலை 1 டீஸ்பூன், அப்புறம் ஒரு ஃபுல் தேங்காயும் நல்லா திருவிட்டு வறுத்து போட்டுருவேன். இப்போ தேங்காய் இருக்கனால உனக்கு எப்படியும் கெட்டி ஆகிடும், கொஞ்சம் ஆகிடும். அதனால தான் அரிசி மாவு கூட தேவையில்லை, இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன். பருப்பு இல்லாதனால நீ அரிசி மாவு போடுற. ஆமாம், கரெக்ட். ஓகே. வேப்பம்பு ரசத்துக்கு வந்து இந்த புளி, இந்த மிளகா வந்து 2 மிளகா காரத்துக்கு, இது 2 இது உப்பு மஞ்சப்பொடி இதெல்லாம் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வேப்பம்பூ வந்து நெய்யில் தாளித்து கொட்டிடுவேன். வேப்பம்பூ, கடுகு, 1 ஸ்பூன் இந்த துவரம்பருப்பு, கருவேப்பிலை தாளித்து கொட்டிடுவேன். சிம்பிளான சமையல், ரொம்ப ஹெல்த்தியான சமையல். அதுக்கப்புறம் வந்து இந்த உருளைக்கிழங்கு கூட எடுத்து வச்சுருந்தேன். என்ன பசங்க குழந்தைகளுக்கப்புறம் பண்ணிக்கலான் இருக்கேன். ஓகே. கொஞ்சம் ஜலம் விட்டுக்கணும். ஜலம் விட்டு நல்லா 2 கிளாஸ் ஜலம் விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு புளியை போட்டுட்டு அதேமாதிரி இந்த உப்பு மஞ்சப்பொடி, இல்லை புளி போட்டு உப்பு மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். அது நல்லா கொதிக்கட்டும். வேப்பம்பு ரசத்துக்கு ஈயச்சொம்பில் வேப்பம்பு ரசம். ஆமாம், இது வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, ஈயம் பூசிய பித்தளையில் கொத்தவரங்காய் கூட்டு. கொத்தவரங்காய் கூட்டு வந்து கொத்தவரங்காயை போட்டு ஜலம் ரொம்ப உள்ள கொஞ்சம் வேகட்டும்னு விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் உப்பு மஞ்சப்பொடியும் போட்டு எல்லாம் வேகட்டும், 2 இதாகட்டும். அதுக்குள்ளே தேங்காய் திருவிக்கிறேன். ஆமாம், நீங்கள் என்ன ரெஸ்டடு புதுசாக கற்றுன்னு பார்க்குறவங்களுக்கு தெரியணும்ல, அதனால தான் ஒன்றா திருப்பி சொல்லிகிட்டே இருக்கேன். ஓகே. வேறு என்ன, இது வந்து வேப்பம்பு ரசம் அதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லது. பண்ணியிருக்கோம்ல வேப்பம்பு ரசம் பண்ணியிருக்கோம். ஏதோ ஒரு கதை வந்து கலந்த சமையலில் பண்ணியிருக்கோம். எல்லோரும் என்ன சொல்கிறா, தனித்தனி ரொம்ப ஃபுல்லாக பண்ண புரிய மாட்டேன், கொஞ்சம் தான் பண்ணுங்கன்றதுனால அதனால் இன்றைக்கி இது 2 மட்டும் தான் காமிக்கிறேன். ஓகே. உங்களுக்கு புரிஞ்சது இல்லையாப்பா? புரிஞ்சுது. சரி, ஓகே. என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். கூட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, கொத்தவரங்காய் போட்டு கொஞ்சம் ஜலத்தில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் கொஞ்சம் உப்பும் போட்டு வேக வச்சுருக்கோம். இது 2 கிளாஸ் ஜலம் விட்டு உப்பு மஞ்சள் பொடி புளி போட்டு வச்சுருக்கேன். கரெக்டாக இது வேப்பம்பு ரசத்துக்கு. ஓகே, 2 ஆகட்டும். கூட்டுக்கு ரசத்துக்கு கரெக்டாக சொன்னேன். நான் என்ன போட்டிருக்கேன்னு சொன்னேன்னா அப்படியா? ஓகே. இது ஈஸி, அதனால் எல்லோரும் பண்ணிடலாம். ஆனால் வேப்பம் வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இப்போ வந்து மிளகா இருக்கு இல்லையா, இந்த மிளகா வந்து கொஞ்சம் வறுத்து போடுறேன். அது ஒரு வாசனையாக நல்லாயிருக்கும். வறுத்துட்டு அந்த புளிஜலத்தில் போடணும். கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா இந்த கசப்பு இருக்குது, இந்த புளி நல்லா ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் அதுக்கு எல்லாத்தையும் யூஸ் ஆகும். ஓகே. மிளகாய் வறுத்துட்டேன் இல்லையா, அதை போடுறேன். கொஞ்சம் அப்படி இன்னொரு கொதி லேசாக வரட்டும். வரத்துக்கு முன்னாடி இல்லை கடுகு, உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன். இது வந்து நெய்யில் தாளிச்சு போட்டுவிடும். அதேமாதிரி இது வேப்பம்பூவும் நெய்யில் தாளிச்சு போட்டணும். ஓகே. இது ஈயச்சொம்பில் வந்து ரசம் வைக்கும்போது சிம்லேயே தான் இருக்கணும் எப்பவுமே. ஆமாம், அடுப்பு சிம்லேயே தான் இருக்கணும். பொங்கின்னு வரும்போது ஆஃப் பண்ணிடணும். பரவாயில்ல, சமையல் கற்றுன்றீங்க. நீங்கள் ஸ்லோவாக சமைக்க ஆரம்பிக்கலாம். ஸ்லோவாக ஃபாஸ்ட்டாக ஆரம்பிச்சிடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு இல்லை, கடுகு, துவரம்பருப்பு, பெருங்காயம், குட்டி குட்டியான கிறிஸ்டல் பெருங்காயம். ஆமாம். ஓகே. அது நல்லா உருண்டை நல்லா இருக்கும். வெடிச்சதுக்கப்புறம் இது வேப்பம்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. அதுதான். ஓகே. சிம்பிளான ரசம் எடுத்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது அது. ஆமாம். கடுகு வெடிச்சிருது இல்லையா, அதுலேயே வேப்பம்பும் போட்டுட்டு இந்த கருவேப்பிலையும் போட்டு வதக்கிட்டு அப்படியே அதை போட்டுருவாங்க. இன்னும் கொஞ்சம் ஜலம் விட்டேன், போட்டுட்டு ஆயிடுச்சு. வேப்பம்பு ரசம் ரெடி. ஆமாம், கொஞ்சம் அப்படி லேசாக பொங்கணுன்னா ஆஃப் பண்ணிவிடுவேன். கொதிக்கக்கூடாது. ஆமாம். இது கொத்தவரங்காய் கொஞ்சம் வேகட்டும். ஆக்சுவலாக நல்லா வதக்கிட்டு போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் வந்துடும். வதக்காமல் போட்டாலும் கொஞ்சம் லேட்டாகுது.
ஆஃப் பண்ணிட்டேன். அப்படி பொங்கி வந்ததில்ல? ஆமாம், பொங்கி வந்தது ஆஃப் பண்ணிட்டேன். ஓகே, வேகட்டும். நடுவில் இதெல்லாம் வறுத்து வச்சுட்டேன்னா அப்படி டக்குன்னு முடிச்சிடலாம். ஆமாம். என்னென்னா கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருங்காயம், கிறிஸ்டல் பெருங்காயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா இது வறுத்துக்கிறேன். ஆக்சுவலாக இது இந்த வேர்க்கடலை வந்து வறுத்த வேர்க்கடலை. முழுசாக வேணால் பல்லுக்கடி கஷ்டமாக இருக்கும்னா இதை வந்து உடச்சி கூட போடலாம். இது கருவேப்பிலை. இது எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். பண்ணி எடுத்துட்டு அப்புறம் வந்து தேங்காய் தெரியிருக்கேன் பாருங்கள். இங்கே இந்த தேங்காயை நல்லா வறுத்துப்பேன். ஓகே, கடுகுடிக்கு சத்தம் கேட்குது இல்லையா? இதை போட்டு ஆஃப் பண்ணிடுறேன். இந்த தேங்காய் இருக்கு இல்லையா? தேங்காய் கொஞ்சம் இதில் வறுத்து வச்சுட்டேன் அப்படி லேசாக. அது அப்படி வறுத்து தனியாக இருக்குது. இதையும் வறுத்துட்டேன் அப்படி. இந்த நல்லா இப்போ இந்த கொஞ்சம் ஆக்சுவலாக சாம்பார் பொடி நான் போடுறேன். இப்போ சாம்பார் பொடி வேணுன்னா வெறும் மிளகா பொடி போட்டுக்கலாம் காரத்துக்கு. அதாவது வெறும் மிளகா பொடி இல்லைன்னா சாம்பார் பொடி இதனால இப்படி போட்டுட்டு இந்த புளி இருக்கு இல்லையா? இந்த புளி ஜலத்தை விட்டுருவேன். விட்டுட்டு இந்த வெல்லமும் அரிசி மாவு இருக்குது. வெல்லமும் இந்த அரிசி மாவு இருக்கு இல்லையா? அதையும் போட்டுறேன். இந்த புளி வாசனையும் இந்த சாம்பார் பொடி வாசனையும் போட்டோம். ஆமாம், இதையும் போட்டுறேன். விட்டுன்ட்டு அந்த வெல்லமும் அதுவும் கெட்டி ஆட்டும். கொஞ்சம் வாசனை இதாகட்டும். அப்போ எல்லாம் தாளித்து வச்சுருக்கோம் இல்லையா? எல்லாத்தையும் போட்டு ஆயிடுத்து. அரிசி மாவு போட்டியா? அரிசி மாவு வெல்லம் போட்டேன். இப்போ இந்த இது இருக்கு இல்லையா? இந்த இது ப்ளஸ் தேங்காய் வறுத்தோம் இல்லையா? எல்லாம் போட்டு இறக்க வேண்டியது. ஓகே, தேங்காய் வறுத்தோம் இல்லையா? ஆச்சு. கொஞ்சம் கட்டி ஆகணும். இன்னும் ஆகிடும். அரிசி மாவு போட்டிருக்கதெல்லாம் பண்ணியிருக்கோம் இல்லையா? கொஞ்சம் ஆறுனாலே ஒன்று கட்டி ஆகிடும். கரெக்டாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் செமிலி கூட எடுத்து போடுற மாதிரி இருக்கும். எடுத்து இறக்கி வைக்கிறேன். ஓகே, கலர் வந்து இந்த சாம்பார் பொடி கொஞ்சம் இந்த கலரில் அந்த கலர். ஆமாம், சாம்பார் பொடி வேண்டாம் அப்படின்னா வெறும் அப்படி போடணும். இது கூட்டு தானே? கூட்டு தான். கூட்டு பொடி கிடையாதா? கூட்டு பொடி இருக்கே. இப்போ ஏன் சாம்பார் பொடி போடுறோம்? சாம்பார் பொடி நான் போட்டேன். கூட்டு பொடியும் போடலாம். கூட்டு பொடி போட்டால் இந்த கலர் வராது. இந்த கலர் வெள்ளையாக இருக்கும். ஓகே, கொஷின்ஸ்லாம் கரெக்ட் கொஷின்ஸ் தான் கேட்குறதில்ல? வேலிட் கொஸ்டின். வேலிட் கொஸ்டின். ஸோ இன்றைக்கி வேப்பம்பு ரசமும் கொத்தவரங்காய் வெள்ளை கூட்டும் ரெடி. ஸோ சாதம் இருந்தால் போகிறோம். நம்ம சாதம் பண்ணிக்கலாம். சாதம் சொல்லக்கான பொறுத்துருக்கோம். டக்குன்னு ஒரு 10 மினிட்ஸில் சமையல் லஞ்சு முடிச்சிடலாம். வெரி குட். தேங்க்யூ ஜெயஸ்ரீ. தேங்க்யூ.